இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கீரை கூட்டுக்கு வந்து 1 கப்பு பருப்பு எடுத்திருக்கேன். கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து வச்சுருக்கேன். 1 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் விளைஞ்ச பாலக்கீரை கிள்ளி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்து குக்கரில் போட்டு இதை கழுவிட்டு தண்ணி ஊற்றி இது எல்லாத்தையும் போட்டு வேக வச்சு 2 விசில் வச்சு எடுக்கணும். இறக்கிட்டு மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு தாளித்து கொட்டுறதுக்கு வந்து கடுகு போட்டு கறிவேப்பிலை போடுறதா இருந்தால் போடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு காஞ்ச மிளகாய் 2 பீஸ் அது போட்டுட்டு கிண்டி இறக்கிட வேண்டியதான். கொதிக்க வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு இறக்கிட வேண்டியதான். பருப்பு கூட்டு ரெடி ஆகிடும். இதை வந்து சாதத்தோடு பிணைஞ்சி கொடுத்துட்டு இதுக்கு உருளைக்கிழங்கு பொரித்து கொடுத்தோம்னா சூப்பரான லஞ்ச் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நல்லா டேஸ்டியாக எம்மையாக இருக்கும். ஸோ பாலக்கீரை வந்து எங்கள் வீட்லேயே விளைஞ்சது தான். நல்லாயிருக்கும், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ பருப்பை கழுவி அதில் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்து போட்டுடலாம். தக்காளி போடுறேன், சின்ன வெங்காயம் போடுறேன், பச்சை மிளகாய் போடுறேன். கீரையை வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ கீரையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து குக்கரில் போட்டு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பருப்பு வந்து வெந்துருச்சு. ஸோ இதை வந்து அப்படியே மசிச்சுட்டு இதில் வந்து தண்ணி ஊற்றிக்குவோம். தண்ணி ஊற்றிட்டு இது மஞ்சத்தூளையும் உப்பையும் போட்டு கொதிக்க விடுவோம். கொதிக்க விட்டுட்டு தாளிச்சிடுவோம். பருப்பு சாதம் மாதிரி கீரை சாதமும் ரெடி. பருப்பில் தான் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி விளக்கலாம்னு தெரியுது. நிறைய கீரை போட்டிங்கன்னா கீரை அதிகமாக தெரியும். ஸோ இப்போ தேவைக்கான தண்ணி ஊற்றியாச்சு கீரை வேக வச்ச பருப்பில். இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் வந்துட்டு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து இது கொதிச்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் உப்பு போடணும். தேவைக்கு உப்பு போட்டுட்டு தாளித்து போட்டணும். அவ்வளோதான், கீரை கூட்டு ரெடி. ஸோ உப்பு போடுறேன். வரட்டும். ஸோ கீரைக்கு தேவையான தாளிப்பை ரெடி பண்ணியாச்சு. இதில் வந்து எண்ணெய், கடுகு, கறிவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டாச்சு. கீரை கூட்டு ரெடியாக இருக்குது. இதில் கொட்டி கிண்டிட வேண்டியதான். கீரை கூட்டு ரெடி. அவ்வளோதான். இதை வந்து சாதத்தோட கிளறி உருளைக்கிழங்கை கொடுத்து பசங்களுக்கு அனுப்பிட வேண்டியதான். ஸோ இந்த கீரை கூட்டு ரெடியாக இருந்தால் நல்லா இருந்தால் அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.